இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு முதல்வராக உள்ளார். இங்கு மனித வளத்தை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக சட்டசபையில் பேசினார். ஆந்திராவில் குழந்தை பிறப்பு விகிதத்தை உயர்த்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது 1.5% உள்ள இந்த விகிதத்தை 2.1% உயர்த்த வேண்டும். அதற்காக சில சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பல வீடுகளில் தற்போது ஒரு குழந்தை மட்டுமே உள்ளது. இதற்கு பதில் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 குழந்தைகள் இருப்பது அவசியம். பெற்றோர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க 2 அல்லது அதற்கு மேல் குழந்தை பெறும் பெற்றோருக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். அதாவது 2வது குழந்தை பெறும் பெற்றோருக்கு பிரசவத்தின் போதே 25,000 ரூபாய் வழங்கப்படும். 3வது குழந்தை பிறந்தால் அப்போதும் இந்த ஊக்கத்தொகை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான பேறுகால விடுப்பை அதிகரிக்கவும் அரசு தீவிரமாக சிந்தித்து வருகிறது. அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் மனிதவளம் பெருகும், அது நாட்டின் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசினார். రెండో బిడ్డ గాని చైల్డ్ గాని 2 కంటే అబౌవ్ ఎంతమంది వాళ్ళు ఇచ్చేస్తే డెలివరీ సమయంలోనే 25,000 రూపాయలు ఆ పేరెంట్స్కి డబ్బులు ఇస్తామని చెప్తున్నారు.